ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்டிஆர் இன்ஜினியரிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்சார்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்காக பயன்படுது, அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பண்ணுற மிஷின்ஸில் இந்த சென்சார் வந்து எங்கே யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற சென்சார்ஸ் வந்து 2 டைப் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அந்த 2 டைப்பும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் ரிலேட்டடான இந்த இ-பிளான் சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் UL508A பேனல் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதுக்கப்புறம் மேலே சிம்பிள்லேயும் நான் வந்து அந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்லாம் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், சென்சாரில் வந்து 2 டைப் இருக்குது. அந்த 2 பேசிக் டைப்பை பற்றி இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இதை வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸை வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி, இன்னொன்று வந்து கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி அப்படின்னா, இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டியை இன்னொரு சில அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி, கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி அப்படின்னா இது வந்து மெட்டல் ஆப்ஜெக்டை மட்டும்தான் இதால் சென்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது இது நான் மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்குது. இப்போ வந்து இந்த 2 டிவைஸும் எதை சென்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இது வந்து எப்படி சென்ஸ் பண்ணும், இந்த சென்சாருக்குள்ளே என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குலாம் வரும். ஸோ அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், மேபி இந்த 2 டைப் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை, இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோஸில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து கட் ஆகிறது மூலிமா ஏற்படுற சேஞ்சஸ்னால் ஒரு சில மாற்றங்கள் உள்ள நடைபெறும். அது மூலயமா நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து அது உள்ளே என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டக்டிவ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காயில் இருக்கும், அப்புறம் ஃபெரைட் கோர், ஆசிலேட்டர் சர்க்யூட், அப்புறம் டிடெக்ஷன் சர்க்யூட், அவுட்புட் சர்க்யூட், ஹவுசிங்கு, அப்புறம் கனெக்டிங் டெர்மினல்ஸ், இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காயில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு தான் அங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரெசன்ஸ் அல்ல ஆப்சன்ஸ் வந்து இதுதான் டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபெரைட் கோர் இருக்கும். இந்த ஃபெரைட் கோர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காயிலிருந்து ஜென்ரேட் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆசிலேட்டர் சர்க்யூட் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட் வந்து ஏசி சிக்னலை வந்து கொஞ்சம் எனர்ஜைஸ், அந்த காயிலில் இருக்கிற அந்த ஏசி சிக்னலை வந்து கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் டிடெக்ஷன் சர்க்யூட் இருக்கும். இந்த டிடெக்ஷன் சர்க்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காயிலில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல காயில், அந்த காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கட் ஆகிறதுனால அதில் வந்து இண்டக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற இண்டக்ஷனை வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணி மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணுறத வந்து அவுட்புட் சர்க்யூட் கொடுக்கும். இந்த அவுட்புட் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு கிடைக்கிற இன்புட் சிக்னல் பேஸ்ட் ஆன் த காம்போனன்ட் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை பொறுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிக்னலை கிடைக்கிற அந்த இன்புட் சிக்னலை அவுட்புட் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி, அவுட்புட் சிக்னலை டிஜிட்டலாக இல்லை அனலாகாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த ஹவுசிங் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற இந்த எல்லா டிவைஸையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது தான் அந்த ஹவுசிங்கு. அதுக்கடுத்து வந்து கனெக்டிங் டெர்மினல்ஸ், இதில் வந்து ஒரு 3 பின்னு இருக்கும். ஒரு 24 வோல்ட்டு, ஒரு 0 வோல்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் எடுக்கிற பின்னு, இந்த 3 வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏற்படுற கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச்னால தான் இந்த கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து ஒர்க் ஆகுது. இந்த கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்சார் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியலு, அதுக்கப்புறம் ஆசிலேட்டர் சர்க்யூட், அதுக்கப்புறம் டிடெக்ஷன் சர்க்யூட், அதுக்கப்புறம் ஹவுசிங்கு, அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ், இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா,
அடுத்து என்னென்னா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்சார் ஹெட்டுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக அது வந்து இது இருக்கும். அதுபோக இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசன்ஸு இல்லைனா ஆப்சன்ஸ் ஏற்படுறப்போ அதில் ஏற்படுற கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து இருக்கிற இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட் ப்ரெசன்ஸ்னால ஏற்படுற அந்த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அப்புறம் டிடெக்ஷன் சர்க்யூட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேட்டர்லேருந்து வர்ற அந்த சிக்னலை வந்து யூஸபிள் சிக்னலாக இது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது வோல்டேஜ் இல்லைனா கரண்ட்டாக வந்து இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து ஹவுசிங் வந்து நம்ம இண்டக்டிவில் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற அந்த எல்லா டிவைஸ்க்கும் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இந்த ஹவுசிங் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து இதில் வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கும் இதுக்கு வந்து பவர் கொடுக்குறதுக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சாரோட கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சாரை பற்றி முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டியோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது மேபி வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கலாம். அந்த தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். இல்லை இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் வந்து என்னோடய சைடில் கிளாரிஃபை பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.